Hi friends, welcome to UTM. UTM ல நான் உங்கள் வெங்கட். ஸோ இதுவரைக்கும் நம்ம 3 வீடியோ பார்த்துருக்கோம். 3 வீடியோவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது 10வது சம். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. 10வது சம் பார்த்தீங்கன்னா ஓர் அசலானது 2 ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூ 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வட்டி இல்லை அசல். ஓகேங்களா? இந்த சம்மில் கேட்டுக்கிறது நம்மளை வட்டியை கொடுத்துட்டு கூட்டு வட்டியை கொடுத்துட்டு நம்மகிட்ட அசல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? கூட்டு வட்டியில் அசல் கூட்டு வட்டி எவ்வளோ 2028. ஓகே, கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா ஏஸ் ஈக்குவல் டு பி. ஸோ 1 + r / 100 ஹோல் பவர் ஆஃப் n. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 4.3ல் இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா? ஓகேங்களா? வட்டி கூட்டு வட்டி எவ்வளவு 2028. பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது இந்த இடத்த வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது 100 × 1 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 4ஆல் கூட்டினீங்க அப்படின்னா 100 + 4 104. 104 / 100 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம். அப்போ அது 2 டைம் போடணும். ஓகேங்களா? 104 / 100 × 104 / 100. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதனால் பி இந்த பக்கம் வச்சுட்டு பேலன்ஸை இந்த பக்கம் நம்ம கொண்டு வரோம். இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இதோட மதிப்பு தலைகீழாகும். அதாவது கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிற வேல்யூ கீழே வரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 2028 × 100 / 104 × 100 / 104. ஓகேங்களா? சரி, இதை வந்து 4ஆல் அடிக்கலாமா? இது ரெண்டையுமே 4ஆல் அடிக்கலாமா? அடித்தோம் அப்படின்னா 25 நாள் 100, இது 26 நாள் 104. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். 25 நாள் 100, 26 நாள் 104. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடித்தோம்னா அவ்வளோ 2 20, 14 2 28. ஓகேங்களா? ஓகே, இது 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 2 2 13 2 26. ஓகேங்களா? அடுத்து இப்போ இதை அடிக்கிறோம். இதை வந்து 1014 13ஆல் அடிக்கலாமா? அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா 78ன்னு வரும். நீங்கள் அடித்து பாருங்கள், 78ன்னு வரும். ஓகேங்களா? 78 26ஆல் அடிக்கலாமா? 1 26 26, 2 26 52, 3 26 78. ஓகேங்களா? 26ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 26 78ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது? 3 P = 3 இன்ட்டு இந்த இடத்துல 25, இங்கே ஒரு 25. ஓகேங்களா? 3 × 25 எவ்வளவாச்சு? 75. 75 × 25. ஓகேங்களா? இதை எப்படி பிரிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இதை 2 பிரிக்கலாம். 25 × 25 625. ஓகேங்களா? 3 × 625. அப்போ 3 600 1800, 3 25 75 1875. ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1875. இது வேணால் நான் பெருக்கி காட்டுறேன் பாருங்கள். பட் கொஞ்சம் குயிக்காக பெருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வாயிலே டக்குன்னு பெருக்கினீங்கன்னா ஆகிடும். ஏன்னா ரவுண்ட் ஃபிகரை ஃபஸ்ட்டு பெருக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன நம்பரை பெருக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ரவுண்ட் ஃபஸ்ட்டு வந்து பெருக்கும்போது ரவுண்ட் ஃபிகராக பெருக்க பாருங்கள். 3 5 15, 3 2 6 6 1 7, 3 6 18. ஓகேங்களா? 1875. ஓகேங்களா? ஸோ அசலோட இது என்னங்க மதிப்பு வந்து 1875 ரூபா. அந்த 1875 ரூபா தான் 4% கூட்டு வட்டியில் 2 வருஷத்துக்கு அப்புறம் 2028 மாறி இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து படிசம் பார்த்தீங்க அப்படின்னா 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொண்ட மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து HCF சம். ஓகேங்களா? ஸோ 62 78 109 வந்து டிவைட் பண்ணுற நம்பர்னால வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 வந்து மீதியாக கிடைக்குது. அப்போ அந்த டிவைட் பண்ணுற நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62 எதால் வகுக்கிறோம் இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 78 எந்த நம்பரால் வகுக்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது 109. ஸோ அதுவும் அதே தான், எந்த நம்பரால் வகுப்படும் நமக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மீதி எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க? மீதி பாருங்கள் 2 3 4. ஸோ இவ்வளோ மீதி வந்துச்சுன்னா அப்போ வகுப்பட்ட எண் என்னங்க? எண் வந்து 62. 62ல் 2 மீதி கிடைக்குது அப்படின்னா வகுப்பட்ட எண்ணுன்றது 60 75. 109லேருந்து 4 போச்சு அப்படின்னா 105.
புரிஞ்சுதுங்களா? 62லேருந்து 2 போச்சுன்னா 60, 78லேருந்து 3 போச்சுன்னா 75, 109லேருந்து 4 போச்சுன்னா 105. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஒரு ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? என்ன இது பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். 5ஆல் மட்டுமே வகுப்படுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 15ஆல் கூட வகுப்படக்கூடிய எண்ணு தான். ஓகேங்களா? ஸோ வந்து இதை வந்து நம்ம இப்படியாகவும் 15ஆல் டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? டிவைட் பண்ணி பார்க்கும்போது மீதி வர எண்ணை வந்து எந்த எண்ணாலையும் டிவைட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வகுத்து பார்த்துடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது எஸ்சிஎஃப் கான்செப்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இதை எஸ்சிஎஃப் எடுத்து பார்த்துடலாம். பட் இது டைரெக்டாகவும் போடலாம். ஓகேங்களா? 60, 75, 105. ஓகேங்களா? சரி, உங்கள் இதுக்கே வந்து நம்ம போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சின்ன நம்பர்லேருந்தே போடலாம். ஓகேங்களா? 5ஆல் போட்டோம் அப்படின்னா 12 5 60, 15 5 75, 21 5 வந்து பார்த்தீங்கன்னா 105. ஓகேங்களா? இது எந்த நம்பரால் வகுப்படுங்க? இது 2ஆல் வகுப்படும். இது 2ஆல் வகுப்படுமா? வராது. இதுவும் 2ஆல் வகுப்படாது. 3ஆல் வகுப்படுமா? வகுப்படும். ஓகேங்களா? அப்போ போட்டோம் அப்படின்னா 3 12, அப்புறம் 3 5 15, 3 21. ஓகேங்களா? ஸோ இந்த 4 5 7 இந்த நம்பர் எந்த நம்பரால் வந்து காமனான நம்பரால் வகுப்படுமா? வகுப்படாது. இப்போ 4ஆல் போட்டோம் அப்படின்னா இது வகுப்படும், இது 2ம் வகுப்படாது. 5ஆல் போட்டோம் அப்படின்னா இது வகுப்படும், இது 2ம் வகுப்படாது. 7ஆல் போட்டோம் அப்படின்னா இது மட்டும் வகுப்படும், இது 2ம் வகுப்படாது. ஸோ இதுக்கு மேலே வந்து இதை நம்ம வகுக்க முடியாது. அப்போ எஸ்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 × 3 பெருக்கணும்னா 5 3 15. ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இங்கேயே வந்து அந்த வேலையை செய்யலாம். டைரெக்டாக நம்ம போட்டுருக்கலாம். இங்கே 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், இங்கேயும் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், இங்கேயும் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதே ஆன்சர் வரும். ஓகேங்களா? 4 15 60, 5 15 75, 7 15 105. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரையும் இப்படியும் நம்ம போடலாம், இந்த டைப்லையும் போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 தான் ஆன்சர். ஓகேங்களா? மீப்பெரு பொது காரணி என்ன? 15 தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தரல, அதனால் நம்மளும் ஆப்ஷன்ஸ் போடல. ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டினில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து 15 நம்ம டிக் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்து பார்க்கலாங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n - 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th எக்ஸசைஸ் 2.6 இருக்கிற சம். ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா SN = n/2 வித்தின் பிராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2a + n - 1 = n - 1 d. ஓகேங்களா? ஸோ இதில் tn-ஆவது உறுப்புன்றது இங்கேயே கொடுத்துருக்காங்க 4n - 3. ஓகேங்களா? SN-ன்றது பாருங்க முதல் 28 உறுப்பு. ஓகேங்களா? ஸோ SN-ன்றது 28. இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு தெரிய வேண்டிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த AD. ஓகேங்களா? இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்றது என்ன? இந்த இதோட முதல் இது வந்து கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏன்றது அந்த கூட்டுத்தொடரையுடைய முதல் எண். ஓகேங்களா? 1வது உறுப்பு. Dன்றது 1வது உறுப்புக்கும் 2வது உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் தான் வந்து D. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணி 1வது உறுப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 4n - 3. ஓகேங்களா? எப்பயுமே நம்ம கூட்டுத்தொடரில் என்ன பண்ணுவோம்? 1 அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? கூட்டுத்தொடர் தான் இல்லையா? 1 2 3 அந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ அதனால் எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 4 × 1 4 - 3 = 1. ஓகேங்களா? அப்போ A வந்து என்ன? 1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 2வது வந்து வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி 2ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2னே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? 1 2 3 அப்படின்றதான் கூட்டுத்தொடர். ஸோ அந்த கணக்கில் நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -3. ஓகேங்களா? ஸோ 4 2 8 8 - 3 5. 8லேருந்து 3 போச்சுன்னா 5. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தான் அப்படிங்கும்போது இது T1. ஓகேங்களா? 1ன்றது T1, 5ன்றது T2. ஓகேங்களா? இதுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் தான் வந்து D. ஓகேங்களா? அப்போ 5 - 1 = 4. இந்த 4 தான் D. ஓகேங்களா? ஸோ இந்த ஏவோட மதிப்பு 1, டிவோட மதிப்பு 4. இதை வந்து இந்த வேல்யூஸ் வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் இதை அழிச்சிட்டு எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ SN-ன்றது S28 28/2. இந்த எண்ணோட வேல்யூ வந்து 28/2. 2a என்ன 1 ப்ளஸ் n - 1 என்ன 28 - 1. டியோட மதிப்பு 4. ஓகேங்களா? இப்போ இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 14 4 14 2 28. ஓகேங்களா?
ஸோ 14 எது பண்ணால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 தான் ஓகேங்களா. 1 2 2. ஸோ 28 மைனஸ் 1 27 ஓகேங்களா. 27 இன்ட்டு 4 27 இன்ட்டு 4 எவ்வளவு? 27 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 100 108. ஸோ 14 இன்ட்டு 110 ஓகேங்களா. ஸோ இப்போ 11 14 பெருக்கி பக்கத்தில் சைபர் சேர்த்தணும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். 14 இன்ட்டு 11 4 1 4 1 4 5 1 ஓகேங்களா. இந்த சைபருங்க நம்ம சேர்த்தணும் அப்படின்னா 1540. அதாவது 28 உறுப்போட S28 28 உறுப்போட கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 1540 ஓகேங்களா. ஸோ 28 உறுப்புகளோட கூடுதல் தான் கேட்குறாங்க. கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 1540. புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 11 12 3 சம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஓகேங்களா. டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. மீண்டும் வந்து அடுத்த 3 சம்மோட வந்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ.